இப்போ இந்த பக்கம் நல்லா கம்மு காஞ்சிருச்சு. இப்போ நான் அடுத்து ஒன்று பண்ணிக்கிறேன். இந்த ஓரத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சு இருக்கு இல்லையா, இந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு கம் போட்டுக்கிறேன். அதுவும் அந்த நூலுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இப்படி போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு லைட்டாக இப்படி துடைச்சி விட்டுக்கிறேன். இப்போ இந்த பக்கம் 1/2 இன்ச்சுக்கு நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இப்படி துடைச்சி விட்டுக்கிறேன். இப்போ இது போட்டுட்டேன். ஒரு 2 செகண்ட் மட்டும் காயட்டும். சுற்றி இல்லை. சரி, ஓகே. ஓகே, சரி. இப்போ இந்த இது போட்டுக்க இல்லையா, ஹீட்ரு அவ்வளோ இருக்குது, சத்தமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த ஜருகிய அந்த சொன்னதுலேயே 1/2 இன்ச்சு அப்படி வச்சுருக்கேன். அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரி விட்டுறேன். சிறுசாக இருக்குது, வேறு வேறு பக்கம். விட்டுருக்கேன். அப்புறம் இந்த பக்கத்துக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அப்படியே நீங்களாம் செஞ்சு பார்த்தா அழகாக இருக்கும். அதாவது வேலை செய்ய செய்ய ஒரு வேலை நமக்கு பிடிச்சிருந்தா இப்படி அழகாக மனசு இதாக இருக்கும். அதனால் இந்த பாக்ஸ் எல்லாம் இது மாதிரி நீட்டாக செய்யுங்க. இப்படி வச்சுருக்கீங்களா, சுற்றியில் வச்சு லைட்டாக இப்போ நான் இப்படி திருப்பிக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதை வந்து விட்டுட்டு இப்போ இந்த பக்கம் கம் போட்டுணும் இல்லையா, இப்போ கம்மு போட்டதை கனெக்ட் பண்ணி இப்படி ஒட்ட போகிறேன். இந்த கோரை நேராக தான் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் மற்ற வேலையை பார்க்கணும். உள்ளே லைட்டாக ஓகே. ரெண்டாவது இப்படியே இறக்கி எப்பயுமே இந்த கோரை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடில் வெளியில் வராத அளவுக்கு செக் பண்ணி பார்த்து வைங்க. இப்போ இந்த இடத்துல அப்படி மடக்கி நேரம் இருக்கா, சூப்பர். இப்படி வச்சுட்டு இந்த இடத்த இப்படி லேசாக இப்படி எடுத்துவிடுங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல கம் போட்டுருங்க. ஏன்னா நம்ம அது கம் போட்டு ரொம்ப டைம் நேரம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் சப்போஸ் ஒட்டிடும். ஒட்டலைன்னா பார்க்க நல்லா இருக்காது. அதனால் ஒரு வட்டம் கம் போட்டுட்டு இப்படி லைட்டாக அடிச்சு விடுங்க, அந்த கம் ஒட்டிக்கிறோம். அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜுக்கு நேராகவே நான் இப்படி கட் பண்ணி விடுறேன். கட் பண்ணி விட்டுட்டு
ஒட்டிட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த எட்ஜ்லேயும் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மடக்கிறேன். இப்போ இதை நம்ம மடக்கி ஒட்டணும். பட் இங்கே கம்பு போடல, அதனால் இப்போதைக்கு நான் இந்த கம்பு போட்டு விடுறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் நான் கம்பு போட்டு விடுறேன். லைட்டாக காயட்டும். பார்த்தீங்களா, அதனால தான் மதியம் கம்பு போட வச்சுருக்கு. இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இது போட்டுருந்தோம் இல்லையா, இதை நான் இங்கே பார்க்குறேன். மொதல் ஒரு 1/2 இன்ச்சு லேசாக இப்படி மடிச்சுக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு இதோட அளவு மொத்த அளவு எடுக்கிறேன். இங்கே இருக்குது. அப்படி இந்த இடத்துல அளவு வச்சு இப்படி ஒரு மடித்து இது மடிக்கிறேன். இப்போ ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இருக்குது. அடிச்சு விட்டுக்கிறேன். அடித்தாச்சு. அடுத்து இந்த இடத்துலையும் கம் போடுறேன். இப்போ இந்த ஜருகு இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் போட்டிருக்கோம். அந்த ஜருகு மேலேயும் லைட்டாக போட்டுக்கின்றத அதையும் போட்டுக்கிறேன். இப்போ அதே மாதிரி இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு இதுதான் பார்வையான பக்கங்க. அதனால் இந்த பக்கம் நல்லா கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு லைட்டாக அப்படி தொடச்சி விட்டுருங்க. தொடச்சி விட்டுட்டு இப்படி கவுத்தி போடுங்க. கொஞ்சம் நல்லா தொடச்சி பார்த்துக்க. ஓகே, ஒட்டலை. இப்போ இதை வந்து இந்த கோரையை கனெக்ட் பண்ணி நான் வைக்கிறேன். அடிச்சு விட்டால் கொஞ்சம் நல்லா நின்றுக்குங்க. தடை விட்டால் ஒட்டிக்கிறோம், இருந்தாலும் அடிச்சு விட்டால் இன்னும் நல்லா நின்றுக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இதை இது வைக்கும்போது நல்லா நீட்டாக வைங்க. அப்போ தான் லைன்லாம் நேராக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்றைக்கு ஒரு பாக்ஸு பண்ணாலும் அது அழகாக இருக்கணும் நினச்சி பண்ணணும். இப்போ இது கம்பு இது முடிஞ்சிச்சு. இப்போ இது கம்பு போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு என்னன்னா, இந்த அட்டை எடுத்துருக்கேன் இல்லையா, இந்த அட்டையை நான் இங்கே வைக்கணும். இப்படி வைக்க போகிறேன். அதனால் நான் இந்த இடத்த கம் போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் காய வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே அதுவும் காஞ்சிக்கிறோம். காயிடும். இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த இப்படி மடித்து விடுறேன். அதே மாதிரி இந்த இடத்தையும் நான் மடித்து விடுறேன். மடித்து விடும்போது நேராக வச்சுக்கிட்டு இப்படி மடித்து விடுங்க. அதே மாதிரி இந்த இடத்தையும் நான் மடித்து விட்டுருவேன். இப்போ இந்த வி ஷேப்பில் இப்படி கம் போட்டுக்கிறேன்.
அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த வி ஷேப்பில் கம் போட்டுக்கிறேன். கம் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பார்க்குறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா வெட்டி விட்டுருன்றதுக்காக. எக்ஸ்ட்ரா இல்லை, அது அப்படி கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த மேலே கம் போட போகிறேன். அது கொஞ்சம் காயட்டும், அதுக்குள்ளே இதை போட்டுருவோம். அப்புறம் உள்ளுக்கு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நான் கம் போட போகிறேன்.